நிலம், வீடு, வாகனம். அதாவது நம்ம ஆசைப்பட்டத வாங்குறது தான். எல்லாருக்கும் ஆசை என்ன? மேக்ஸிமம் ஒரு வீடு வாங்கிடணும் எப்படியாவது. இல்லைன்னா ஒரு நிலம் வாங்கிடணும். அட்லீஸ்ட் ஒரு வண்டியாவது நமக்கு பிடிச்ச மாரி வாங்கிடணும்னு நெனைப்பாங்க. எல்லாமே பிளான் பண்றோம். நல்லா தான் பிளான் பண்றோம். எங்க ஸ்கிப் ஆகுது? கடைசி நேரத்தில ட்ராப் ஆகும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யோகமே இல்லையா நமக்கு அப்படிங்கிற மாரி கவலைப்படுற மாரி ஆயிரும். லோன் போட்டிருப்பாங்க. லோன் ஸ்கிப் ஆயிருக்கும். ரிஜெக்ட் ஆயிருக்கும். இல்லைன்னா ஏதாவது வந்து தடைகள் இருந்துட்டு இருக்கும். இல்லைன்னா அதுக்கான பணம் சேர்த்து வச்சிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா, ஏதாவது வேற மெடிக்கல் செலவுக்கு போயிருக்கும். நீங்க நெனச்சது வீடு, வாகனம், நிலம். இதெல்லாம் இதுன்னு இல்ல. எது ஆசைப்பட்டாலும் நல்லதா, பாசிட்டிவா அத்தனையும் நடக்கும். வேலும் மயிலும் துணை. வரப்பிரசாத நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலம், வீடு, வாகனம். அதாவது நம்ம ஆசைப்பட்டத வாங்குறது தான். எல்லாருக்கும் ஆசை என்ன? மேக்ஸிமம் ஒரு வீடு வாங்கிடணும் எப்படியாவது. இல்லைன்னா ஒரு நிலம் வாங்கிடணும். அட்லீஸ்ட் ஒரு வண்டியாவது நமக்கு பிடிச்ச மாரி வாங்கிடணும்னு நெனைப்பாங்க. ஸோ அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற மாரி நம்ம பிரெயின்ல தான் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே எங்க மனசுலயும் பிரெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்காமடேட் ஆகுற டைம். ஸோ அப்போ என்ன ஆகும்? நமக்கு எதெல்லாம் ஆசைப்படுறோம், ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது? நம்ம இதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறோம், இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறது நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கும். எல்லாமே பிளான் பண்ணுறோம், நல்லா தான் பிளான் பண்ணுறோம். எங்கே ஸ்கிப் ஆகுது? கடைசி நேரத்தில ட்ராப் ஆகும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யோகமே இல்லையா நமக்கு அப்படிங்கிற மாரி கவலைப்படுற மாரி ஆயிரும். லோன் போட்டிருப்பாங்க. லோன் ஸ்கிப் ஆயிருக்கும். ரிஜெக்ட் ஆயிருக்கும். இல்லைன்னா ஏதாவது வந்து தடைகள் இருந்துட்டு இருக்கும். இல்லைன்னா அதுக்கான பணம் சேர்த்து வச்சிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா, ஏதாவது வேற மெடிக்கல் செலவுக்கு போயிருக்கும். இப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம், பொருள், பொருளாதாரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு விஷயம் காற்றலை போல் கரைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, இந்த எண்ணத்துக்கு ஒரு வண்ணம் கொடுக்க வேண்டியும் நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ, அதுக்கெல்லாம் ஒரு பவர் உண்டு. அது அல்ட்ரா வயலட்டா மாறுனுச்சுனாக்கா, அது சக்சஸ் ஆயிடும். அப்போ கிரீனா இருந்துச்சுன்னா ஆகாதா? ஏன் அதாவது சொல்ல இந்த விப்ஜிஆர் கலர் இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் கலந்த கலவையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அல்ட்ரா வயலட் சேர்ந்தது. ஸோ, அப்போ எல்லா 9 கிரகம் ஒண்ணா சேர்ந்தால், அதேமாரி உங்களுடைய எனர்ஜிகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்தால், நம்மளுடைய பவர் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துச்சுனாக்கா, நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதுக்கு அடைய முடியும். ஸோ, நம்மகிட்ட இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம் என்ன? நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த மோட ஸ்டிமுலேட் பண்ணணும். அந்த கலர அல்ட்ரா வயலட்டா மாத்தணும். இல்லன்னா கோல்டனா மாத்தணும். கோல்டும், அல்ட்ரா வயலட்டும் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதான் சூப்பர் டூப்பர். இந்த ஒரு ப்ராசஸ் எங்க நடக்கும்? நம்ம தூங்கும்போது அந்த கனவு கண்டுட்டே இருப்போம். அது அத்தனைக்கும் சொல்லுவாங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கனவுகள் அது ஸ்ட்ராங்கா ஆசைப்பட்டா, அத மைண்டுக்கு வைண்ட் பண்றதுக்கு மாரி ஒரு கமாண்டா இருந்துச்சுன்னா, பிரெயினுக்கு ஒரு ஆர்டர் போடுங்க. அந்த ஆர்டர் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுனாக்கா, சூப்பரா நடந்துரும்னு சொல்லுவாங்க. ஆனா, அத ஒருநிலைப்படுத்த முடியுமா? அந்த கலர் கொண்டு வர முடியுமா? நமக்குன்னு ஒரு இந்த அந்த எப்பொழுதுமே காலையில சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்த கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா வயலட். ஸோ 4 டூ 5ல அந்த பிரம்ம முகூர்த்தம் எல்லா கலர்ஸும் அப்படியே ஒண்ணா அக்குமுலேட் ஆகுற டைம். ஸோ அந்த நேரத்தில மெடிடேட் பண்ணும் பொழுதும், அந்த நேரத்தில நம்ம சில விஷயங்கள கேட்கும் பொழுதும், அப்ப மெடிடேட் பண்ணும் பொழுதும், அப்ப தியானம் பண்ணும் பொழுதும், அங்க என்ன ஆகும் நம்மளுடைய பிரெயின் வந்து ஒரு வைப் ஆகும். அந்த வைப் தான் கலர். அந்த கலர் தான் கோல்டன் ஆரா. ஆறாவ கோல்டன் ஆராவா மாத்தும் பொழுது, நீங்கள் என்ன நினைத்தாலும் நடக்கும். அதான் நம்ம ஆசைப்பட்டது. ஒரு வீடு வாங்கணும், இல்ல கனவுகள் எதா இருந்தாலும் ஒரு வாகனம், அது நிலம், பொருள், சொத்து என்ன வேணாலும் இருக்கட்டும். அதுக்கு ஒரு வைபும், ஒரு கலரும் குடுக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பரிகாரங்கள். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பொருளுக்கு அது அந்த சக்தி உண்டு. பச்சை கற்பூரம், பச்சை கலர். பச்சை கலர் துணியில பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு எடுத்துட்டு, அதில உங்களுக்கு என்ன தேவையோ எழுதி வச்சுக்கோங்க. அத அழகா மடிச்சு வச்சிருங்க. அவ்வளோதான். இப்ப என்ன ஆகும்? கட்டமா மடிச்சு வச்சுட்டீங்க இல்லையா? அத மஞ்சள் நூல் கட்டி வச்சுருங்க. இல்ல ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. என்ன வேணா வச்சுக்கலாம். எப்போ? நீங்க படுக்கும்போது உங்க தலகாணிக்கு அடியில வச்சுருங்க போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது நடக்காம போறதுக்கு நெறைய காரணம் இருக்கும். ஆனா, நம்மளுடைய கலர் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம தூங்கும்போது அந்த கனவ நம்ம ஆசைப்படுற விஷயத்த அல்ட்ரா வயலட்டா மாத்தணும். ஸோ, மெடிடேட் பண்ணாலும் கண்டிப்பா நடக்கும். அதுக்கான டைம் இருக்கா உங்களுக்கு? இல்ல. ஸோ, கண்டிப்பா நம்ம மனச ஒருநிலைப்படுத்தணும். காலையில 4 டூ 5 எழுந்திரிக்க முடியுமா? அதுக்கான உடல் உழைப்பு இருக்குதா? இல்ல எந்திரிக்க முடியுமா? நைட்டு ஃபுல்லா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு, ஓடிட்டு அதுக்கெல்லாம் நெறைய விஷயங்கள் அந்த காலத்துல பண்ணாங்க. ஸோ, சில பேருக்கு ஓங்காரம் சொல்லணும், ஓமந்திரம் சொல்லணும். ஸோ, இப்படி பல பயிற்சிகளுக்கு அப்புறம் நம்மளுடைய உருவை உயிராக்கி, உயிரை உருவாக்கி உள்ளுக்குள் குருவாக்கும் பொழுது, அங்கே குரு மருந்து ஒண்ணு உருவாகும். இந்த குரு மருந்து தான் அல்ட்ரா வயலட். இந்த மெஜிக்கல் டைம், மெஜிக்கல் கலர் அந்த அல்ட்ரா வயலட்டோட ஒரு தங்க கலர் சேர வேண்டும். சொல்லுவாங்கல்ல இந்த கோல்டன் ஆரா, ஈகிள் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ சிம்பிளா நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க பாருங்க. பச்சை கற்பூரத்துக்கு அந்த எனர்ஜி உண்டு. ஏலக்காய்க்கு அந்த ஒரு எனர்ஜி உண்டு. ப அரச மரத்துக்கு அந்த எனர்ஜி உண்டு. ஆலமரத்துக்கு அந்த எனர்ஜி உண்டு. வன்னி மரத்துக்கு அந்த எனர்ஜி உண்டு. இப்படி ஒவ்வொரு மரமா பார்த்து அந்த இடத்துல மெடிடேட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலலாம். ஸோ, இப்ப நம்ம அந்த இடத்துலலாம் போட முடியாது இல்லையா? ஸோ, அதனால தான் ஒரு பச்சை கலருக்கு ஒரு வைப் உண்டு. எப்பொழுதுமே பச்சை பாசிட்டிவ் தான்.
அந்த பச்சையில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து 4 வீடு கண்டிப்பாக இந்த நாளில் வாங்கி ஆகணும், இல்லைன்னா வண்டி வாங்கணும், நிலம் வாங்கணும், என்ன வேணாலும் உங்களோட ஜாப் எது வேணாலும் ஆசைப்படுங்க. அது அழகாக அதை எழுதி வச்சுருங்க. ஒரு பேப்பரில் எழுதினாலும் சரி, நீங்கள் ஒரு காப்பர் பிளேட்டில் எழுதி வச்சாலும் சரி, நீங்கள் அதை எழுதி வச்சுட்டு அழகாக ரோல் பண்ணி மடித்து வச்சுருங்க போதும். நீங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுறீங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டப்பா, ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை கிளாஸ் பவுல்லையோ வச்சுக்கோங்க. அது நீங்கள் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க, அதை எடுத்து அப்படி தலைவாணி கீழே வச்சு நீங்கள் பாட்டு தூங்குங்க. இப்படி தூங்கும்பொழுது உங்கள் தலைக்கு ஒரு வெப்பம் இருக்கும். எப்பொழுதுமே நம்ம சர்க்குலேஷன் இருக்கும். உங்களுடைய கனவுகள் இதெல்லாம் நடக்கணுன்ற ஒரு அந்த தீம் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு பச்சை கற்பூரமுக்கும் ஒரு எனர்ஜி அப்படி ஃபாலோ ஆகும். அது நீங்கள் படுத்திருக்கும் பொழுது உங்கள் தலை பாடிக்கெலாம் ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். இப்போது உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கில் எப்பொழுதுமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, கனவு வரணும் தேவையில்லை. நீங்கள் ஆசைப்பட்டிருக்கிற விஷயம் ஆழ பதிஞ்சிருக்கும் உங்கள் பிரெயினுக்குள்ளார. அந்த பிரெயினுக்கு வந்து அப்போ தான் நீங்கள் தூங்கும்போது மட்டும்தான் அது பூ மாறி விரிய தொடங்கும். இங்கே நம்ம வச்சுருக்க பச்சை கற்பூரமுக்கும் ரெண்டும் கனெக்ட் ஆகும் பொழுது, அந்த கோல்டன் ஆரா கனெக்ட் ஆகும் பொழுது அது நடக்க தொடங்கும். அதை நோக்கி உங்கள் மூளை பயணம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதை நோக்கி உங்கள் உடல் பயணம் ஆரம்பிச்சிடும். உங்களோட ஆறா பயணம் செய்ய தொடங்கும். ஒரு நிலம் ஆசைப்படுறீங்கன்னா அந்த நிலம் உங்களுக்கான வைப்ரேஷன் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும். இந்த 2 கெமிஸ்ட்ரி சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலத்தோட கெமிஸ்ட்ரியும் உங்களுடைய பிரெயினோடைய கெமிஸ்ட்ரியும் போய் சேரும் பொழுது அங்கே டிக் செய்யப்படும். வாகனமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எது ஆசைப்பட்டாலும் இதுதான் லாஜிக். ஸோ இதை மிகப்பெரிய மெடிடேஷன் பண்ணும் பொழுது நடக்க தொடங்கும். அத்தனைக்கும் ஆசைப்படு சொல்வார்ல, அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, கனவு காணுங்கள். கனவுக்கு ஒரு கலர் உண்டு. கலராக கனவு காண்றான் பாரு, கலராக சொல்கிறான் பாருவாங்க. அந்த கலரெல்லாம் சேர்த்தால் ஒரு அல்ட்ரா வயலட், அந்த மெஜிக்கல் கலர் சேருது பார்த்தீங்கன்னா கோல்டு, இதெல்லாம் இந்த பச்சை கற்பூரம் செய்யும். இது வந்து செய்து கை கொண்டது, இதுதான் ஒரு விஷயம். அப்போ நைட்டு ஃபுல்லாக நம்ம பாட்டு எப்போது தூங்க போகிறோம், எந்திரிச்சு வைக்கும்போது டப்பால் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருங்க. ஸோ இப்படி கண்டினியூவாக எடுக்கும் பொழுது எதை நோக்கி நீங்கள் செல்கிற அங்கே தடை இருக்காது, அது உடஞ்சிரும். எதை நோக்கி நீங்கள் உங்களுடைய கனவுகள் இருக்குதோ அது சீக்கிரமாக நடக்க தொடங்கும். எதை நோக்கி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய அந்த இடம் தூரமாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த 2 கெமிஸ்ட்ரியும் சேருது. ஆசையும் நீங்கள் ஆசைப்படுற இலக்கும் உங்களுடைய மனசுக்கும் ஒரு தந்திக்கும் ஒரு கலருக்கும் ஒரு கோல்டன் ஆரா தேவைப்படுகிறது. அதை இந்த பச்சை கற்பூரம் செய்யும். ஸோ அப்போ நீங்கள் எழுதி வைக்கிற விஷயம் தெரியுங்களா, எண்ணுக்கும் எழுத்துக்கும் ஒரு உயிராற்றல் உண்டு. அதை தான் சொல்லுவாங்களே, அந்த நியூமராலஜி சொல்லுவாங்க, நம்பர் ஆல்ஃபபெட்டிக்லாம் ஒரு எனர்ஜி உண்டு. அப்போ உங்கள் கைப்பட எனக்கு இது நாளில் முடியணும்னு எழுதி வச்சுருங்க. இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக் தான். நீங்கள் வந்து இதெல்லாம் நடக்குமா, இது என்ன இது லாஜிக், இதெல்லாம் ஒரு கதை சுற்றுறதுன்னு நினைக்காதீங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு செலவு இருக்குதா, இதில் பெரிய ஒரு டைம் வேஸ்ட் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு தூங்க போகிறீங்க, வச்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். நானும் யதார்த்தமாக வச்சாலே நடக்கும், நம்பி வச்சா மிகப்பெரிய அளவில் நடக்கும். நானாக இதை செஞ்சு அனுபவ ரீதியாக பல விஷயங்களை கடந்தும் சொல்லிக் கொடுத்தும் அவங்களுக்கும் நடந்திருக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, அதனால் சரணகதியோடு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்யலாம். இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூட நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை நம்ம இருக்கக்கூடிய மூளையில் செலுத்தப் போகிறோம், அவ்வளோதான். பிரெயின் பவர். இந்த பிரெயின் பவருக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது, அதுதான் பச்சை கற்பூரம். இதை வந்து படுக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆறா பச்சை கற்பூரத்தோடு சேரும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, கற்பூரம் மாதிரி மூளை வச்சுருக்கான் பாரு, டக்குன்னு செய்கிற மாதிரி அந்த ஸ்பீடு கிடைக்கும், மெமரி கிடைக்கும். இதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பவர் ஃபியூவல் கொடுக்குற மாதிரி தான். ஒரு வண்டிக்கு ஃபியூவல் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பிரெயின் போகிற ஃபியூவல். நம்ம இருக்கக்கூடிய அரோமா செக்ஷன், நல்லா தூக்கம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அந்த பச்சை கற்பூரத்தோடைய ஸ்மெல் அதுதான் உங்களுக்கு உயிர்ச்சத்தாக முடியும். அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக இந்த ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் செஞ்சு பாருங்களேன், உங்களோட இலக்கை சீக்கிரம் அடைய முடியும். மெடிடேஷன் ஆகிடுது, ஹெல்த்துக்கு ஹெல்த் ஆகிடுது, தூக்கத்துக்கு தூக்கம் ஆகிடுது, நல்ல ரிலாக்ஸ் ஆகுது, ஆன்சைட்டி காணாமல் போயிடுது. ப்ளஸ் நீ நினச்சது வீடு, வாகனம், நிலம், இதெல்லாம் இது இல்லை, எது ஆசைப்பட்டாலும் நல்லதா பாசிட்டிவாக அத்தனையும் நடக்கும். ஸோ நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.